கொஞ்சம் நடிங்க பாஸ். நான் உன்னை விட சூப்பர் பிரம்மச்சாரி சொன்னா பழிக்கும் தெரியுதா? அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி நீ அவனையாவது இட்டுன்னு ஓடி போய் கல்யாணம் பண்ண போற. 16 குழந்தைங்க பிறகு போகுது. ஒவ்வொன்னும் நல்லபடியா பச்சு காலேஜ் வரைக்கும் போய் ஃபாரின் போறேன்னு அழுவான். நீ கண்ட கான்சுலேட் வாசல்ல காலகாத்தால நிக்க போற. இது என் சாபம். தோடா, நான் உன்னை விட சூப்பர் பிரம்மச்சாரி. நான் சொன்னா பழிக்கும் தெரியுதா? அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி அது யாரையா இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண தான் போகிறேன். 16 புள்ள பிறக்க போகுது. எல்லாத்துக்கும் இவர் மாமஞ்சேரி செய்வார். சொக்க போட்ட பொண்ணு மாதிரி எவனையாவது ஓடி போய் 16 குழந்தை பிறக்கும். ஓடி போனோன்னே கல்யாணம் பண்ணுவானாமா? அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி நீ அவனே இழுத்துன்னு போய் கல்யாணம் பண்ணி 16 குழந்தை பிறந்து அது காலேஜ் போய் படித்து எல்லாம் ஃபாரின் போகணுன்னு நிற்கும் போது நீ காலாகாத்தால எந்திரிச்சு கண்ட கான்சுலேட் வாசலில் போய் நிற்க போடுற. இது நான் சாபம். தோடா, நான் உன்னோட பெரிய ரவுடி. ரவுடியா? ஏய், என்ன யார் ரவுடி? தோடா, நான் உன்னோட சூப்பர் பிரம்மச்சாரி. நான் சாபம் விட்டா பழிக்கும் தெரியுதா? அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா கூட்டுவான். அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். நான் சூப்பர் பிரம்மச்சாரிடா. நான் சொன்ன சாபம் விட்டா பழிக்கும். அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி நீனும் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணோட 16 குழந்தைங்க பிறக்க போகுது. அதுங்க தலையில 6 6 6ன்னு எழுதிருக்கும். ஒன்னொன்னும் பேய் குழந்தை. ஓம் பக்கத்திலே நிக்கிறேன். அப்புறம் அதை போய் ஹலோ பிரம்மச்சாரி, நான் சொக்கா போட்ட பொண்ணு கூட ஓடி காலேஜ் வரைக்கும் போய் 16 குழந்தைங்கள பெற்றுக்கிட்டு எல்லாம். ஹலோ பிரம்மச்சாரி, நான் சொக்கா போட்ட பொண்ணோட ஓடி காலேஜுக்கு போய் 16 குழந்தைங்க பெற்றுக்கிட்டா. நான் சொன்னா பழிக்கும் தெரியுமா? அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி நீ என்ன சுத்த விட்ட. என்னைக்காச்சும் ஒரு நாள் நைனா ஒவ்வொரு வீடா நின்னு பொண்ணு படிப்புக்காக நீ பேடா நைனா. அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி யாராச்சும் இழுத்துக்கிட்டு ஓடி போய் இழுத்து நீ அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி நீ வந்து இழுத்துட்டு ஓட போற. அந்த பொண்ணு வந்து 16 பேர்ல பெற்று. ஓ, அந்த பொண்ணு 16 புள்ள பெத்து அதை ஒன்னா கொடுத்து காலேஜில் படிக்க வைக்க சொல்ல போகுது. தோடா, நான் உன்னோட சூப்பர் பிரம்மச்சாரி தெரியுதா? நான் சாபம் விட்டா பழிக்கு தெரியுமா? நீ அந்த கோட்டு போட்ட கோட்டு போட்டது செக்யூரிட்டி. அந்த சொக்கா போட்ட பொண்ணு மாதிரி நீ எவனே எட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு ஓட போற. உனக்கு 16 குழந்தைங்க பிறக்க போகுது. அந்த 16 குழந்தைங்க நல்லபடியாக படித்து காலேஜுக்கு போய் ஃபாரின் போகிறேன்னு சொல்லும். நீ கண்ட கைசர வாசலில் நின்றுட்டு கண்ட கைசர வாசல் அது கான்சுலேட் வாசல் தம்பி. என்ன வாசல்? கான்சுலேட், யூஸ் கான்சுலேட், ஜெர்மன் கான்சுலேட். கண்ட கைசர வாசல். கொஞ்சம் நடிங்க பாஸ்.